ஹாய் ஹலோ எப்படி இருக்கீங்க? டாக்டர் சுந்தரம், பேரண்டிங் மென்டர், ஓகே, கப்புள்ஸ் கவுன்சிலிங், ஓகே, மேரேஜ் எஜுகேஷன், இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டாக்டர் பிடி சுந்தரம். என்கிட்ட ஒரு கிளையண்ட் வந்தாங்க. என்ன சொன்னாங்கிட்டனா, தாம்பரம் கேஸு என்ன பண்ணாருன்னா, சார் நான் ஏன் சார் சைக்காலஜிஸ்ட்டாக போகணும், அதனால தான் நான் வரல, இவங்க ஃபோர்ஸ் பண்ணனால தான் வந்தேன். பிரச்சனை இருந்தாலும் நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுவேன். அது ஒரு சைக்காலஜிஸ்ட்டை போய் அப்பாயின்மெண்ட்டை வாங்கி பணத்தை கொடுத்து 2 சைக்காலஜிஸ்ட் என் ஃப்ரெண்ட்ஸு பார்த்தாங்க, வேஸ்ட்டாக போயிடுச்சுது. அவங்க சொன்னதான் நானும் சொன்னாங்க. நானே நிறையா பேர் கவுன்சிலிங்லாம் கொடுத்துருக்கேன். அதனால் வந்து நான் வரல. ஆனாலும் இவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணனால நான் வந்தேன் அப்படிங்கிறாங்க. உண்மையான இதுதான். ஸோ ப்ராப்ளம் இருந்தால் இவர் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட பேசுவார். கரெக்டு தான், நான் இல்லைன்னு சொல்லலையே. எல்லாத்தையும் விட ரொம்ப நல்ல டீச்சர் யார்? உங்கள் அம்மா தான், இல்லைங்களா? அம்மாவோட பெஸ்ட் டீச்சர் கிடையாது. அவங்கள மாதிரி ஹோம் ஒர்க் பண்ணுவோம், அவங்க மாதிரி டெடிகேட் பண்ணுவோம், அவங்கள மாதிரி ஊட்டவோ. ஓகே, நமக்கு முன்னால் டிஃபின் பாக்ஸில் சாப்பாடு வச்சுருக்கோமா, அந்த டிஃபின் பாக்ஸு பேக்கில் வச்சுருக்கோமா, போகும்போது பஸ்ஸில் ஏறும்போது பேக் வச்சுருக்கோமா, அதை சாப்பாடு வச்சுருக்கோம், இவ்வளோ ஞாபகத்தை வச்சுட்டு பண்ணாங்க. இது மாதிரி எந்த டீச்சராலும் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அம்மா வந்து கடவுளுக்கு சமானம்னு சொல்லுவோம் நம்ம. ஆனால் பின்ன ஏன் அம்மா வரணும் நல்லவங்க? நம்ம அம்மாட்ட ஏன் போகிறோம்? ஏன் ஸ்கூலுக்கு போகிறோம்? ஏன் டீச்சர்கிட்ட கேட்குறோம்? அம்மா தான் சொல்லி கொடுக்காங்கல்ல. அம்மா சொல்லி கொடுக்குறாங்களா இல்லையா? அம்மாவும் பெரிய பல்கலைக்கழகம் தானே. அப்போ ஏன் நான் டீச்சர்கிட்ட போகணும்? டீச்சர்கிட்ட ஏன் போகணுன்னு கேட்டிங்கன்னா, டீச்சர் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் டீச்சர்கிட்ட போகிறீங்கன்னா அவங்க குவாலிஃபிகேஷன் தெரியுமா? பிஎட், பேச்சுலர் ஆஃப் எஜுகேஷன். அது 2 வருஷம். 1 வருஷத்துக்கு ஃபீஸ் எவ்வளோ தெரியுமா? 1 லட்ச ரூபா. 2 லட்ச ரூபா செலவழித்து என்ன படிச்சிருக்காங்க? பசங்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்கணும், அவங்க சைக்காலஜி எப்படி புரிஞ்சுக்கிடணும், எந்த சிலபஸை எவ்வளோ கம்ப்ளீட்டாக முடிக்கணும், மேனேஜர் சொல்ல எப்படி கேட்கணும், எப்படி வந்து இவங்களுக்கு மார்க்ஸ் வர்ற மாதிரி பண்ணணும், எவனுக்கு எந்த எக்ஸாம்பிள் புரியுமோ அவன் மூடு தக்க சொல்லணும். புரியுதுங்களா? இதுக்கு அவங்க ஹோம் ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க. சும்மா பாஸ் மட்டும் பண்ணல. வாரம் மாதம் டெஸ்ட்டு, ஓகே, அதுக்கப்புறம் இன்டர்வியூவு, இதெல்லாம் பண்ணி 2 லட்ச ரூபா கொடுத்து அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். நான் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்களே. வீட்டிலே உட்காந்துருக்கலாமா? பின்ன ஸ்கூல் சுறாக தேடி அப்புறம் கிளாஸ் ரூமில் வந்து அவங்களுக்கு டீச்சருக்கு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? ஹோம் ஒர்க் பண்ணணும், கிளாஸ் டீச்சராக இருக்கணும், கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஒவ்வொருத்தரோட பேப்பரும் திருத்தணும், ஒவ்வொருத்தருக்கும் டெஸ்ட்டு வாரம் டெஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும். ஏன்னா அவங்க அதையே யோசிச்சு தன்னுடைய கணவனையும் மனைவியும் மறந்து அதிலையே யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு பையனோட அப்பா பண்ணணுன்னா அவங்க பையன் எப்படி பண்ணுறாங்க, அவனுக்கு எப்படி பண்ணுங்க அப்படிம்பாங்க. டீச்சர் ஒரு சைக்காலஜிஸ்ட், அம்மா ஒரு சைக்காலஜிஸ்ட் தான். புரிஞ்சுக்கிடுங்க. சைக்காலஜினா மைண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் சைக்காலஜிஸ்ட்டு. புரியுதுங்களா? மைண்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் சைக்காலஜிஸ்ட். இப்போ சேல்ஸ்மேன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா, அவன் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ் வருவான்ல, ஒரு டையை கட்டிக்கிட்டு கையில் ஒரு சூட் கேஸ் வச்சுட்டு அவன் தான் மெடிக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ். நம்ம வந்து நம்ம மனசுக்கு தெரியுது. ஆனால் அவன் மட்டும் சேல்ஸ் பண்ணலைங்க, எல்லாருமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அந்த கான்செப்டை புரியும் போது தான் உனக்கு ஆல்ரெடி அப்ரிஷியேஷன் தெரியும். நம்ம வீட்டில் இருக்கிற வரைக்கும் அம்மா தான் நம்ம உலகம் எல்லாம் அப்படிமோ. அப்புறம் கொஞ்சம் நாளைக்கு அப்புறம் என்ன சொல்லுவான்? டீச்சர் தான், அம்மா டீச்சர் என்ன அழகாக இருக்காங்க, டீச்சர் என்ன சூப்பராக பேசுகிறாங்க தெரியுமா, உன்னை விட கேட்கும்னால பதில் என்ன மாதிரி சொன்னாங்க தெரியுமா எங்கள் டீச்சரு. ஓகே, அப்புறம் காலேஜ் போனோடனே போச்சு, அம்மாவும் போச்சு, டீச்சரும் போச்சு. யார்? ஃப்ரெண்ட்ஸு. அவன் இருக்கான் பாரு, அவன் எப்படி காப்பி அடிக்கன்னு தெரியும், டீச்சர் எப்படி ஏமாத்துன்னு தெரியும், எப்படி மார்க்ஸ் கொண்டு வரன்னு தெரியும். பார்த்தீங்களா? அவனை நம்ம கேட்டுக்கிட்டு தானே இருக்கோம். அம்மாவை கிரேட்னு ஒரு நாள் சொன்னோம், பின்ன அப்பாவை கிரேட்னு ஒரு நாள் சொன்னோம், அப்புறம் டீச்சரை கிரேட்னு ஒரு சொன்னோம். இப்போ அவங்க காலேஜ் ப்ரொஃபஸராக பார்த்து டீச்சர் என்ன டீச்சரு. இப்போ காலேஜில் ப்ரொஃபஸரை 10 ப்ரொஃபஸரில் இவங்க நம்பர் 1, இவங்க 2 மட்டும், நம்மளே ஒரு நம்பர் போடுவோம். ஏன்? உலகத்தை அறிய நம்ம மூளை வளர நமக்கு நிறையா தெரிய நம்ம ஒப்பீனியன் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு. ஏன்? இதுதான் மாறுதல், இதுதான் வளர்ச்சி. ஸ்கூலுக்கே வராமல் அம்மாட்டே இருங்க, அந்த நாலேஜ் வந்திருக்குமா? வந்திருக்காதுல்ல. காலேஜுக்கு போகிறீங்க, இது அம்மா தான் வேண்டாங்க. அம்மா எனக்கும் அம்மா இருக்கு இல்லாத பையனுக்கும் வித்தியாசம் தெரியுமா இல்லையா உங்களுக்கு?
அதனால் நீங்கள் யார்கிட்ட வேணாலும் போகலாம். ஃப்ரெண்ட்ஸு வேண்டிதான் வேண்டியில்லை. ஃப்ரெண்ட்ஸு ஒரு லெவலுக்கு தான் உதவி பண்ணுவாங்க. ஆனால் ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு ப்ரொஃபஷனும் ஒருத்தர் ட்ரெயின் ஆகிருக்காங்க. புரியுங்களா? அவங்க என்ன 5 வருஷம் 10 வருஷம் ட்ரெயின் ஆகிருக்காங்க. அதை பற்றியே யோசிச்சு அந்த சப்ஜெக்ட் வச்சு என்னதுன்னா 10,000 ஹவர்ஸ் எப்படிம்பாங்க. எக்ஸ்பர்டீஸ் 10,000 ஹவர்ஸ். ஒரு 10,000 மணி நேரம் படித்தா தான் எக்ஸ்பர்ட் ஆக முடியும். அந்த 10,000 மணி நேரம் உங்கள் அம்மா படிச்சிருக்காங்களா? உங்கள் ஃப்ரெண்டு படிச்சிருக்கானா? இல்லை. புரியுதா? அவன் எல்கேஜி ஸ்டூடெண்ட், அவனுக்கே ஒன்றும் தெரியாது. இன்னும் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் யார் தெரியுமா? நம்ம ஃப்ரெண்ட் யாராவது நமக்கு ஃப்ரீயாக கன்சல்டன்ட் கொடுத்தான்னா அவன் வாட்ஸ்அப் ஃப்ரெண்டாக தான் இருப்பான். உங்களோட வாட்ஸ்அப் கொஞ்சம் அதிகமாக பார்ப்பான். அவ்வளோதான் வித்தியாசம். தெரிஞ்ச மாதிரி அவனுக்கு ரொம்ப நேரம் நடிக்க தெரியும், ஏமாற்ற தெரியும். அது கலையாக குணமான்னு தான் சொல்லுறதில்ல. அது மாதிரி நடந்திருக்கு. என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நிறையா நடந்திருக்கு. கல்யாணம் ஆன ஒரு பொண்ணு திடீர்னு மேரேஜ் வந்துடுச்சு பொண்ணுக்கு. இரண்டு பணமா வேண்டாமா அப்படின்னா, பனிக்கூடி ரொம்ப ஜாலியாக இருக்கும், என்ஜாய் பண்ணலாம். யார்? கிளாஸ்மேட்ஸ். யார்? தன்னுடைய காலேஜ் மேட்ஸு எல்லாமே இந்த பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் நினைக்கிறேன். எல்லாம் சீட்டு விளையாடுறது, குடிக்கிறது, எல்லாம் சேர்ந்து அந்தாக்ஷரி பாடுறது, சூப்பர் சிங்கர் பாட்டை ரசிக்கிறது, அப்படி தான் இருக்கும். அந்த ஏஜ் இல்லைன்னு சொல்ல. அவங்க தான் உங்களுக்கு யார்? டீச்சர். அம்மாட்ட கேட்க மாட்டீங்க, அப்பாட்ட ஃப்ரெண்ட்ஸ் தான் கேட்பீங்க. அவர் ஃபஸ்ட் நைட் எப்படி பண்ணுறதுன்னு அதுவும் சொல்லி கொடுக்குறாங்க. எங்கேருந்து படித்தாங்க? எல்லாம் சினிமாவை பார்த்து, வாட்ஸ்அப்பை பார்த்து. புரியுதுங்களா? ஐயோ இப்படி ஆயிடுச்சேடி, அப்படி ஆயிடுச்சேடின்னா அதுக்கு ஒரு கதையை சொல்லுவாங்க. நம்ம அவன் எவ்வளோ நாலேஜ், என் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ நாலேஜ் இருக்குது தெரியுமா? சூப்பர். அவ்வளோ மாதிரி ஃப்ரெண்டு கிடைக்க மாட்டான். ரைட், இருக்க வேண்டியது அவங்க ரெஸ்பெக்ட். அவன் ஆனால் நீங்கள் நினைக்கிறது கரெக்டா ஃபஸ்ட்டு? புரியுங்களா? அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் நினைக்கிறது கரெக்டாக ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். நீங்கள் சரியான ஆள்கிட்ட போகிறீங்களா? அம்மாட்ட போய் நீங்கள் என்ன வேணாலும் சொல்லலாம். அம்மா என்ன பண்ணாலும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. அதே விஷயம் உங்கள் அத்தையிட்டையோ உங்கள் சித்திரையோ போய் சொல்ல முடியுமா? ஏன்? சித்தியோ உனக்கு உங்கள் அம்மா தானே, அவங்ககிட்ட போய் சொல்லுங்களேன். ஏன் நம்மளை அறியாமல் ஒரு கேப் வருது இல்லை? ஏன்னா இந்த விஷயத்தில் அவங்க உதவி பண்ண மாட்டாங்க. ஆனால் அம்மானா நமக்கு வேண்டி என்ன பண்ணுவோம், அப்பான்னு நமக்கு என்ன பண்ணுவாங்க. அது மாதிரி உங்களுக்கு யார் பேரில் நம்பிக்கை வருதோ அது மாதிரி ப்ரொஃபஷனல் எக்ஸ்பர்ட்டிட்ட போகணும். நான் இந்த சைக்காலஜிஸ்ட்டை போகக்கூடாது, அங்கிட்டு போகக்கூடாது சொல்லுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, எங்கள் காலத்தில் இல்லாத அட்வான்டேஜ் உங்களுக்கு கூகுள் இருக்குது. உடனே நீங்கள் கூகுளை பாருங்கள். அந்த சைக்காலஜி எத்தனை பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு, அவர் எத்தனை வருஷமாக இருக்கார், என்னெல்லாம் குவாலிஃபிகேஷன் படிச்சிருக்காரு, அவர் இன்னும் படிச்சுக்கிட்டே இருக்காரா. புரியுங்களா? கொஞ்சம் நீங்கள் அவங்க சரித்திரத்தை கொஞ்சம் புரட்டி பார்க்கும்போது கொஞ்சம் எல்லாத்த மாதிரி கிடையாது. இவர் வாட்ஸ்அப் சைக்காலஜிஸ்ட் கிடையாது இவர். புரியுங்களா? அது மாதிரி நீங்கள் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு போங்க. என்ன ஆகும் தெரியுமா? நீங்கள் முன்னுக்கு போகலைன்னா ஒன்றும் உங்கள் பிள்ளைகளும் முன்னுக்கு போக மாட்டாங்க. நீங்கள் போனால் விட மாட்டீங்க, உங்களை அறியாமல் விட மாட்டீங்க. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஒரு அம்மா அப்பாவை கேர்லெஸ்ஸாக இருக்கிறதுனால தான் இப்போது ஒரு 12 வயசு பையன் அப்பாவாயிட்டான். எத்தனை வயசு? 12 வயசு. காரணம் யார்? அம்மா அப்பா தான். ஏன்? சொல்லிக் கொடுக்கல, சரியாக வளர்க்கலை, பிஸி ஆகிட்டாங்க. அவங்களுக்கே பார்க்க டைம் இல்லை. அவங்களுக்கு ஏன் ஞானம்? அவங்களுக்கே ஞானம் இல்லை. ஒன்று புரிஞ்சுக்கிறேன், சாப்பாடு கட்டாமல் படிப்பு தான். நீங்கள் என்னைக்கு படிக்கலையோ இல்லை படிக்க என்கரேஜ் பண்ணலையோ அன்னைக்கே நீங்கள் அந்த கிளாஸாக தான் இருப்பீங்க. புரியுங்களா? பிராமின், வைஷ்யா, சூத்ராஸ் அப்படிம்பாங்க, அன்டச்சபிள்ஸ் அப்படிம்பாங்க. ஓகே, தொடக்கூடாத ஜாதி. தொடக்கூடாத ஜாதி யாருன்னா படிக்காத ஜாதி தான். யாரும் வரமாட்டான். படிக்காதவங்க ஏன் வரான் அவங்ககிட்ட? புரியுங்களா? ஒரு கிராஜுவேட் சைக்கிள் கடையில் வேலை பார்க்குறவன்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான்னு நினைக்கிங்களா? ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுருப்பானா? ஒரு காலேஜ் ப்ரொஃபஸர் ஒரு ரோட்டில் வேர்க்கடலை வச்சுட்டு ப்ரொஃபஸர் வச்சுருப்பானா? விரை வெட்டு 2 ப்ரொஃபஸர் வச்சுருப்பானா? ஏன்? அவனுடைய படிப்பு, அவனுடைய மூளை வேறு, என்னுடைய மூளை வேறு. அதனால் அந்த ஜாதி அப்படியே தான் இருக்கும். நீங்கள் படிக்கலாம் பரவாயில்ல, உங்கள் பசங்க அதோட கீழே தான் போவாங்க. நீங்கள் முன்னுக்கு போகல இல்லைங்களா? அதனால் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறது தவறுன்னு சொல்லலை. ஆனால் நிறையா கிளைண்ட் வந்திருக்காங்க. யாராவதுன்னா 50% ஃப்ரெண்ட்ஸால் தான் வந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஸை அவனுக்கான ஹோம்ஒர்க் பண்ணியிருக்காங்க. நல்ல ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. சில விஷயம் ஐயோ இதெல்லாம் நம்மளால் முடியாது, நம்ம பையனுக்கு யார் உதவி பண்ணுவான், அப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஸும் இருக்கிறாங்க. அதனால் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட போங்க, நான் வேண்டாம்னு சொல்லலை.
ஆனால் எப்படியாப்பட்ட ஃப்ரெண்ட்ஸை போகிறோம் கொஞ்சம் ஹோம்ஒர்க் பண்ணிங்க. அவன் நமக்காண்டு உதவி பண்ணுறான்னா இல்லை புல்லா விடுறானா, கதையை பார்த்து சொல்கிறானா, அப்படியே பிளைண்டாக போகலாம். ஆனால் பிளைண்டாக நம்பிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பாதையே தெரியாத இடத்துக்கு நம்ம பாதை இருக்குன்ட்டு போகிறோம். கடைசியில் என்ன பள்ளத்தில் கொண்டு போய் விடுது. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும்? எவ்வளோ தோணினாலும் பள்ளம் தான் வரும். அப்புறம் ஓகே, இந்த மாதிரி கோர்ஸ் தான் போகக்கூடாது. எந்த சைக்காலஜிஸ்ட்டு போகணும், அதுக்காக நான் ஒரு வெபினார் வச்சுருக்கேன். வெபினார்னா ஃப்ரீ செமினார். ஓகே, ஏன்னா நான் சமுதாயத்தை மாற்றணும்னு நினைக்கிறேன். அதனால் என்னுடைய பணத்தை போட்டு, என்னுடைய இன்டர்நெட் டைமை போட்டு, என்னுடைய கவுன்சிலிங் அப்பாயின்மெண்ட்லாம் பக்கத்தில் வச்சுட்டு, என்னோடய மென்டரிங் கிளைண்ட்ஸோட அப்பாயின்மெண்ட்லாம் பக்கத்தில் வச்சுட்டு, நான் ஆன்லைனில் உங்கள் வீட்டுக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்கேன். ஆனால் நீங்கள் உங்களை இம்ப்ரூவ் பண்ணதுக்கு எவ்வளோ ரெடியாக இருக்கீங்க? ஓகே, ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக சொல்கிறாருன்னா இவருக்கு ஏதோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தான் ஃப்ரீயாக சொல்கிறாரு. அது நீங்கள் பாருங்கள். ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணாதீங்க. ஃபஸ்ட்டு அவன் நல்லவனா கெட்டவனா வேணாம், ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ணலாம். போய் ப்ராக்டிக்கலாக பார்த்து அதுக்கப்புறம் சொல்லுங்கள். 300 யூடியூப் இருக்குது. நான் ஏங்க அவங்ககிட்ட போய் பேசணும்? இருந்தால் 300 யூடியூப் போட முடியுமா என்னால்? இந்தியாவில் யார் போட்டிருக்கா? எந்த ஒரு NLP சைக்காலஜிஸ்ட்டும் NLP ப்ராக்டிஷனும் போடல. இந்தியாவிலே இல்லை, உலகத்துலேயே சொல்கிறேன் நான். அதுவும் யூத்துக்கு அப்ளை பண்ணோம் நான் ஃபஸ்ட்டு. அதனால் நீங்கள் ஹோம்ஒர்க் பண்ணிவிட்டு என்கிட்ட வாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இந்த ப்ளேயை நீங்கள் ரெகுலராக கேளுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு காலத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் தான் யூஸ் பண்ணல, நீங்கள் தான் அவங்களுக்கு தான் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஓகே, அதனால் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் யூ டு கம் அண்ட் அட்டெண்ட் மை வெபினார். என்னோடய வெப்சைட்டுக்கு போகலாம். நீங்கள் ptsmarriagegymwebinar.com அதில் இருந்து வரலாம். என்னுடைய நம்பர் இருக்குது 9640000054. அதில் வாட்ஸ்அப்பில் அனுப்புங்க. ஐ எம் இன்ட்ரெஸ்ட் இன் யுவர் வெபினார்னு சொல்லிவிட்டு அதுலேயும் வரலாம் நீங்கள். மே 9th ஒரு வெபினார் இருக்குது, வாங்க இருக்குது. புரியுதுங்களா? May 9th, May 23rd, second Saturday, fourth Saturday webinar. Wish you all the best. Thank you so much.